வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு வந்து குழந்தைங்களுக்கு அதிகமான இனிப்புகள் கொடுத்தா குடல் பூச்சி வருமா? குடல் பூச்சி எதனால் வருது? இனிப்புகள் அதிகமாக சாப்பிட்றதுனால வருதா, இல்லை என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மேலும் பூச்சி மருந்துகளை எப்போ கொடுக்கணும், எந்த வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும், எத்தனை மாதத்துக்கு ஒரு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்மள்ட்ட ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, நம்மள்ட்ட ஒரு தவறான நம்பிக்கை என்ன இருக்குன்னா, குழந்தைங்களை வந்து அதிகமான இனிப்புகள் சாப்பிட்றதுனாலையும் இனிப்பான உணவுகள் சாப்பிட்றதுனாலையும் வயிற்றில் பூச்சி வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து இனிப்பான உணவுகள் சாப்பிட்றதுனாலையும் மாவு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் சாப்பிட்றதுனால பல்லில் வந்து பல் சொத்தை அந்த மாதிரி குளறு தான் வரும். நமக்கு கண்ணில் தெரியுது அந்த சின்ன சின்ன புழுக்கள், கொக்கி புழு, நாடா புழு, இந்த மாதிரி சின்ன சின்ன புழுக்கள், குடலில் உற்பத்தி ஆகிற புழுக்கள்லாம் வந்து இனிப்புகள் சாப்பிட்றதுனால வர்றதில்லை. அது எப்படி வருதுன்னா, ரெண்டு காரணத்தினால வருது. ஒன்று வந்து நம்ம வந்து காலனி அப்படிங்கிற ஸ்லிப்பர் அணியாமல் தோட்டத்திலேயோ இல்லை தெருவுலையோ விளையாடும் போது நம்மளுடைய கால் இடுக்குகள் வழியாக அந்த புழுக்களோட லார்வல் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து இடுக்குகள் வழியாக உள்ளே நுழைஞ்சி அதை ரத்தத்துக்குள்ளே போயிட்டு அதை வந்து நுரையீரல் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து உணவு பாதைக்குள்ளே என்ட்ராகி அதுக்கப்புறம் அப்படி வருது. அது வந்து கால் வழியாக நுழையும். ஒரு 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 வகையில் வர்றது வந்து கால் வழியாக வரும். இன்னொரு வகையில் வந்து சாலடு, காய்கறிகள், கீரை இதெல்லாம் வந்து அதோட முட்டைகள் இருக்கும். நம்ம சரியாக க்ளீன் பண்ணி சாப்பிட்றனாலோ இல்லைனா சரியாக வேக வச்சு சாப்பிட்றனாலோ இல்லை பச்சையாகவே நம்ம வந்து இப்போ கேரட்லாம் அப்படியே எடுத்து கழுவாமல் பச்சையாக சாப்பிட்றோம்னா அதோட இடுக்குகளில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த புழுக்களுடைய முட்டை இருக்கும். அந்த மாதிரியோ இல்லை சாலடு, கீரை எல்லாம் வந்து அப்படியே நம்ம பச்சையாக சாப்பிடும்போது அது வழியாக வரும். ஒன்று வந்து வாய் வழியாக வரும், இல்லைனா கண்டாமினேட்டட் அந்த ஃபுட்டு வழியாக ஒன்று வரும், இல்லைனா கால் வழியாக வரும். இது ரெண்டு வழியாக தான் வந்து அந்த கண்ணுக்கு தெரியாத முட்டை லார்வல் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் வழியாக நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு குடலில் வளர ஆரம்பிக்கும். இது பொதுவாக வந்து பூச்சி மருந்து எப்போ கொடுக்க ஆரம்பிக்கணும்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு வயசுலேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், எந்த வயசுனாலும் கொடுக்கலாம். ஒரு வயசு தாண்டி இருக்கணும், எல்லா வயசுக்கும் கொடுக்கலாம். இதுக்கான பேர் வந்து ஆல்பர்டோசோல். கவர்மெண்ட்லேயே வந்து வருஷத்துக்கு 2 தடவை வந்து அவங்க டிவார்மிங் பண்ணுறாங்க. அப்படி கவர்மெண்ட்டில் கொடுக்க முடியலன்னா நீங்களே வந்து உங்கள் குழந்தை நல மருத்துவர்கிட்ட கேட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து இந்த பூச்சி மருந்து கொடுக்கணும். ஒரு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் பாதி டோஸ் தர சொல்லுவாங்க. 2 வயசுக்கு மேலே எல்லா வயசுக்கும் வந்து ஒரே அளவு தான். இது வந்து சிங்கிள் டோஸ் மருந்து, ஒரு நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா போதும். அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்ருக்கணும். அப்படி கொடுத்தா குடலில் இருக்க புழுக்கள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கும். இப்படி பூச்சி மருந்து கொடுத்து வந்து அடிக்கடி திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த பின்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன புழுவாக வெள்ளை கலரில் இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி வந்துச்சுன்னா அப்புறம் மருத்துவரை போய் திரும்ப பார்த்து அவங்க சொல்கிற மாதிரி 2 தடவை கொடுக்கணும். இந்த வாரம் ஒன்று, அடுத்த வாரம் ஒன்று அப்படி கொடுக்கணும். அதேமாதிரி அடிக்கடி புழுக்கள் குழந்தைங்க வந்துச்சுன்னா வீட்டில் இருக்க எல்லாமே சேர்ந்து ஒரே டைமில் வந்து இந்த பூச்சி மருந்து சாப்பிடணும். அப்போ சாப்பிட்டா தான் ஃபுல்லாக எராடிகேட் பண்ண முடியும். குழந்தைங்க மட்டும் கொடுத்தா பார்த்தாது, பெரியவங்களும் சேர்ந்து அதே டைமில் சாப்பிடணும். இந்த குடல் புழுக்கள்னால என்னென்ன தொந்தரவு வரும்னா, அது வந்து குடல் புழுக்கள்னால என்னென்ன தொந்தரவு வரும்னு பார்த்தா, அந்த குடல் புழுக்கள் வந்து நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிற அந்த சிறுகுடலில் வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிட்டு அதில் உள்ளே இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்ச ஆரம்பிக்கும். அப்படி உறிஞ்சுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரத்த சோகை ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து குடல் பகுதியில் இருக்கிற விட்டமின் சத்துக்கள்லாம் வந்து அதை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து குழந்தைகள் எவ்வளோ சாப்பிட்டாலும் குழந்தைங்களுடைய உடம்புல வந்து ரத்தமே இருக்காது, ரத்த சோகை ஏற்படும், அனீமியா ஏற்படும். அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து சரியாக பசி இல்லாமல் இருப்பாங்க, மந்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் வந்து மோஷன் போகிற இடத்துல ஆசன வழியில் அரிப்பு ஏற்பட்டு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் முகத்தில் வந்து சின்ன சின்ன வெள்ளை தழும்புகள் மாதிரி தோன்றும். இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்கும். பசி இருக்காது, சோர்வாக இருப்பாங்க, ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை மருத்துவரின் ஆலோசனைப்படி குடல் புழுக்கள் நீக்கத்துக்கான மருந்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து அரசாங்கத்துலேயும் வந்து இலவசமாக வந்து தராங்க. அப்படி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இலவசமாக தந்துட்டுருக்காங்க. சில ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து தராங்களா இல்லைன்னு தெரியாது. அந்த மாதிரி தரலைன்னா நம்மளே வந்து குழந்தை மருத்துவ ஆலோசனை பெற்று நம்ம வந்து அந்த மருந்தை வாங்கி 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஆல்பர்டோசோல் அப்படிங்கிற மருந்தை கொடுத்துட்ருக்கணும். கொடுத்தா குடல் புழு நீக்கம் ஏற்படும். மேலும் வந்து அடிக்கடி இந்த மாதிரி தொற்று வந்துட்டு இருந்துச்சுன்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாம் சேர்ந்து அந்த மருந்தை சாப்பிட்ணும். பெரியவங்களும் வந்து இந்த மருந்தை சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு வந்து ஒரு மாத்திரையாக வரும், குழந்தைங்களுக்கு வந்து சிறப்பாக கொடுத்தோம்னா வந்து குடல் புழு நீக்கத்தை வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியில் இருக்க எல்லாமே சேர்த்து சாப்பிட்டா இந்த குடல் புழு தொற்று நீக்கப்படும். நன்றி, வணக்கம்.